7th max second term exercise 3.4ல 9th sum பார்க்கலாம். 9th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is equal to 5x squared plus 7x plus 8 and y is equal to 4x squared minus 7x plus 3. Find the degree of x plus y. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கதை எழுதிடுறோம், x எழுதிடுறோம், y எழுதிடுறோம். இப்போ x plus y கண்டுபிடிச்சி அதோட டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம x plus y கண்டுபிடிக்கும். x plus yனா ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து 5x squared plus 7x plus 8. செகண்ட் வந்து 4x squared minus 7x plus 3. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து 9x squared இருக்கும். இது வந்து இங்கே கேன்சல் ஆகிடும், +7 7ம் இங்கே +11. இப்போ x plus y ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 9x squared plus 11. இப்போ இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்னதுன்னா 2. இங்கே பவர் வந்து 2 தான் இருக்குது, ஹையஸ்ட் பவரே. அப்போ டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் 2. At the 10th sum, find the degree of 2a squared plus 3ab minus b squared minus இது சப்ராக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த நம்பரால் சப்ராக்ட் பண்ணுவோம். 3a squared minus ab minus b squared அதோட டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சம் கொடுத்துருக்கதை எழுதிக்கிறேன். 2a squared plus 3ab minus b squared. அடுத்தது மைனஸ், இது வந்து சப்ராக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா 3a ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் 3b ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இது மைனஸ் சப்ராக்ஷன்னா கீழே உள்ள சைனுக்கு ஆப்போசிட் சைன் போடணும். இங்கே ப்ளஸ் சைன் இருக்கா, நம்ம இங்கே வந்து ஆப்போசிட் சைன் மைனஸ் போடுறோம், இங்கே ப்ளஸ் போடுறோம், இங்கே மைனஸ் போடுறோம், சரி இங்கே ப்ளஸ் போடுறோம். இப்போது மைனஸ் 3a ஸ்கொயர்லேருந்து 2a ஸ்கொயர் போனால் மைனஸ் a ஸ்கொயர், இங்கே 4ab, இங்கே ப்ளஸ் 4ab, அப்போ ப்ளஸ் 4ab. அடுத்ததில் வந்து இங்கே ப்ளஸ் 3b ஸ்கொயர், இங்கே வந்து இங்கே ப்ளஸ் 3b ஸ்கொயர், இங்கே மைனஸ் b ஸ்கொயர், அப்போ ப்ளஸ் 2b ஸ்கொயர். அப்போது இது சப்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. இதில் ஹையஸ்ட் ஹியர் இங்கே வந்து டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்னென்னா 2 தான். ஏன்னா இதில் ஹையஸ்ட் பவர் வந்து 2 தான். இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான். அப்போ ஆன்சர் வந்து ஹென்ஸ் degree of expression is 2. அடுத்தது 11th sum, find the value of w. w ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is equal to 3, y is equal to 4, z is equal to -2. அப்போ w is equal to x squared minus y squared plus z squared minus xyz. இப்போது இந்த x உடைய வேல்யூ y உடைய z உடைய அப்ளை பண்ணி wக்கு என்ன வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கிவன் கொடுத்துருக்கதை எழுதிக்கிறோம். x is equal to 3, y is equal to 4, z is equal to z squared is equal to -2. சரிங்களா, z ஸ்கொயரில் z is equal to -2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது w வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் மைனஸ் xyzன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணுறோம். எக்ஸ்க்கு வந்து 3 ஸ்கொயர், ஒய்க்கு வந்து 4 ஸ்கொயர், செட்டுக்கு வந்து -2 ஸ்கொயர், மைனஸ் எக்ஸுக்கு வந்து 3, இது வந்து 3 × 3, ஒய்க்கு வந்து 4, செட்டுக்கு வந்து -2. சரிங்களா, அடுத்தது வந்து 3 × 3 9, 4 × 4 16 ப்ளஸ் -2 × -2 ப்ளஸ் 4 minus 3 4s are 12, 12 2s are 24. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ இங்கே ப்ளஸ் 24 வரும். இப்போது நம்ம ஆட் பண்ணுறோம். 24 கூட 4 ஆட் பண்ணால் 28 ப்ளஸ் 28 கூட இங்கே ப்ளஸ் 9 இருக்குது, அதை ஆட் பண்ணால் 37 வருது. இந்த 37 வந்து 16 சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ 7ல் 6 போனால் 1, 2 3ல் 1 போனால் 1, சாரி 3ல் 1 போனால் 2, 3ல் 1 சார் 21. இப்போ இங்கே ஆன்சர் என்னென்னா 21. அப்போ டபிள்யூடைய வேல்யூ வந்து 21 தான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.